கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டோமே. இப்போ வந்து இந்த கூட்டணியோட போய் சேர்ந்தோம்னா என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட கட்சியே வந்து அடமானம் வைக்கிற மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரியான தாட்லாம் வந்து வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் அண்ணன் இருப்பார். அப்படின்னா நான் உங்கள் கட்சியோட ஒரு ஆலோசகராகவோ அல்லது நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அண்ணா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் அதிமுகவோட தான் கூட்டணி, அதிமுக தான் எனக்கு சீட்டை வந்து அலோகேட் பண்ணணும். என்டிஏ கூட்டணியில் நான் இல்லை. ஒன்று. இன்னொன்று, நான் வந்து பாஜக இருக்க இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன், என் பசங்களும் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த திமுக அரசை வீழ்த்துறதுக்காக மட்டும்தான் இந்த கூட்டணி, வருங்காலத்தில் இந்த கூட்டணி தொடருமா அப்படின்றதுக்கு நான் உத்தரவாதம் கிடையாது அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொள்கை எதிரி இவங்க தான். இதில் வந்து எந்த ஒரு சமரசமும் கிடையவே கிடையாது. வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமா இவங்களை எதிர்த்து தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் களம் காணும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் ஓகேனா எங்களை அந்த கூட்டணிக்கு கூப்பிடுங்க அப்படின்றத சொல்லுங்கண்ணா அப்படின்னு நான் சொல்லுவேன்.